நான் சொல்லக்கூடிய சில பெயர்கள் உங்க ஞாபகத்துக்கு இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். மலேசியா வாசுதேவன், MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள், SPB, KJ யேசுதாஸ், சித்ரா அவர்கள், ஹரிஹரன், சங்கர் மகாதேவன், உன்னி கிருஷ்ணன், ஹரிணி, கார்த்திக், ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீனிவாஸ், பாம்பே ஜெயஸ்ரீ, சின்மயி, சைந்தவி, அனுராதா ஸ்ரீராம், இன்னும் முக்கியமான மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஹாரிஷ் ஜெயராஜ், தேவா, இமான் இப்படின்னு சொல்ற மியூசிக் டைரக்டர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே நம்ம மறந்து இப்போ அனிருத் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கோம். அடுத்தா சாய் அவர்கள்னு சொல்லி ஓடிட்டு இருக்கோம். இதுல ரொம்ப பெரிய அளவுல நீண்ட காலமாக அப்படியே நம்ம முன்னாடி நிற்கிறவர் AR ரஹ்மான் அவர்களும் இளையராஜா அவர்களும் மட்டும்தான். சரி, இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொன்ன பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றதை விட அவங்கள மறக்கடிக்கிறதுக்காக இங்க பெரிய வேலைகள் எல்லாமே நடந்திருக்கு. அவங்க எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டாங்க. சின்மையை ஓரம் கட்டினது அப்படின்னு சொல்லும்போது மீ2 மூவ்மெண்ட் தான். அங்க டைமண்ட் முத்து அவருக்கு எதிராக வந்த வழக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பெரிய பிரச்சனைகளா இருந்த போது சின்மையை பாட விடக்கூடாது, சின்மையை டைலாக் பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை ஒதுக்கிட்டாங்க. சின்மயி மேட்டர் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா மீதம் இருக்கும் பிளேபேக் சிங்கர்ஸ், டப்பிங் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அதுக்கெல்லாம் காரணம் இப்போ நம்ம மியூசிக்கை கொண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான்.